இன்றைக்கு நிர்மலா சீதாராமன் மூப்பனார் புகழ் பாடுகிறார். நல்லதொரு வேடிக்கை. இந்த ஆண்டின் மிகச்சிறந்த நகைச்சுவை என்று எடுத்துக்கொள்ளலாம். காலமெல்லாம் எந்த ஒரு நாசகார தத்துவத்துக்கு எதிராக தன் வாழ்க்கையில் அவர் போராடினாரோ, தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தாரோ, அந்த தலைவரை பிஜேபி சொந்தம் கொண்டாடுவது என்பது வெட்கக்கேடானது. அஃப்கோர்ஸ் இதற்கு அவருடைய மகன் ஜி.கே. வாசன் அவர்கள், அவருடைய அரசியல் நிலைப்பாடு தான் காரணம். மூப்பனார் மறைந்த பிறகு கரெக்டாக 24 ஆண்டுகளுக்கு முன்பு, அது ஆகஸ்ட் 2001, அதன் பிறகு ஓராண்டில் 2002 தமிழ் மாநில காங்கிரஸுடன் ஐக்கியமானது. மூப்பனார் ஜி.கே. வாசனுக்கு மக்களவைத் தேர்தலில் நிற்காம ராஜ்யசபா ரூட்லேயே 2004, 2009 மத்திய அமைச்சர் பதவியை சோனியா காந்தி கொடுத்தார். 10 ஆண்டுகள் அவர் மத்திய அமைச்சராக இருந்தார். 2010, 2014 கவர்மெண்ட் போனவுடனே 6 மாதத்தில் காங்கிரஸை விட்டு வெளியேறினார். தனியாக மறுபடியும் தமிழ் மாநில காங்கிரஸை உருவாக்கினார். அதன் பிறகு 2019 என்டிஏவில் அடைக்கலமானார். 2020 அவர் எம்பி சீட் கொடுத்தாங்க. இன்னும் அடுத்த மார்ச் மாதம் அவருடைய எம்பி பதவி காலம் முடியுது. காங்கிரஸில் என்டிஏல அவருக்கு நல்ல மரியாதை இருக்குது. இன்றைக்கி தமிழகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களில் நினைத்த நேரத்தில் மோடியுடன் பேசக்கூடிய ஒரே தலைவர் ஜி.கே. வாசன் அவர்கள் தான். அந்த அளவுக்கு அவருக்கு மோடி அவர்களிடமும் அமித்ஷா அவர்களிடமும் குறிப்பாக மோடியிடம் செல்வாக்கு இருக்கிறது.